இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். உற்றவன் தீர்ப்பான் மருந்துளை செல்வான் என்று அப்பா நான் கூற்றே மருந்து. அதாவது நோயாளி, மருத்துவர், மருந்து அதன் அளவு. இவை நான்கும் தான் மருத்துவ துறையில் மிக முக்கியமான பாகுபாடுகள் என்று திருவள்ளுவரால் போற்றப்பட்ட மருத்துவர்களுக்கு இன்று இனிய மருத்துவர் தின நல்வாழ்த்துக்கள். ராணுவ வீரர்கள் எப்படி எல்லையில் இருந்து நாட்டை பாதுகாக்கிறார்களோ, மருத்துவர்கள் நாட்டுக்குள்ளே இருந்து நோயிலிருந்து மக்களை பாதுகாக்கிறார்கள். அப்படிப்பட்ட நம் மருத்துவர்களை கொண்டாடும் நாளை இந்த தேசிய மருத்துவர் தினம். ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு நாட்களில் தேசிய மருத்துவர் தினம் கொண்டாடும் போது இந்தியாவிலேயே ஜூலை 1ஆம் தேதி இந்நாளை கொண்டாடுகிறோம் தெரியுமா? பிதான் சந்திர ராய், அதாவது PC ராய் என்று போற்றப்படும் ஒரு தலை சிறந்த மருத்துவரின் நினைவாக அவரது பிறந்த நாளை இந்த தேசிய மருத்துவர் தினமாக இந்திய அரசு அறிவித்தது. யார் அவர் அப்படி என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரோட வாழ்க்கையே மருத்துவத்துறைக்காக அர்ப்பணிச்சாருன்னு சொல்லலாம். சரி, இங்கிலாந்துல தன்னோட மருத்துவ படிப்பை முடிச்சுட்டு வந்து இங்க இந்தியாவில இறங்கினோட ஓட்ட காசை எப்படி சம்பாதிக்கணும்னு அவர் யோசிக்கிறார். மக்களுக்காக இலவசமா மருத்துவங்கள் செஞ்சாரு. அதே மாதிரி மருத்துவமனைகளை நிறைய திறந்து வச்சாரு. தனக்கு மிகவும் தானமும் தர்மமும் சொல்லுவாங்க. ஆனா தன்னோட சொந்த வீட்டையே இலவச மருத்துவமனைக்காக கொடுத்தவர். அது மட்டும் இல்லாம மகாத்மா காந்தியோட ரொம்ப நெருங்கின நண்பரா இருந்து பல சுதந்திர போராட்டங்கள்ல அவர் பங்கெடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் வெஸ்ட் பெங்காலோட முதல்வராக 12 வருஷங்கள் அவர் பணியாற்றியிருக்காரு. அதனால அவரோட நினைவாக இந்த தேசிய மருத்துவர் தினம் ஜூலை 1ஆம் தேதி கொண்டாடுகிறார். சரி, மருத்துவர் நம்ம எல்லாமே பேசுவோம். ஆனா மருத்துவர்களோட நிலை இந்த நாட்டை எப்படி இருக்கு அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அதுல நிறைய நல்ல விஷயங்களும் இருக்கு, கெட்ட விஷயங்களும் இருக்கு. WHO அறிவிப்புப்படி சாதாரண பொதுமக்களை விட மருத்துவர்களோட ஆயுசு 10 வருஷம் கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு ஊர்ல இல்ல ஒரு நாட்டுல 1000 பேருக்கு ஒரு மருத்துவர் இருக்கணுங்கிறது தேவை. ஆனா நம்ம இந்தியால 1500 பேருக்கு ஒரு மருத்துவர் தான் இருக்காங்க. கடந்து போன இந்த கொரோனா காலகட்டத்துல 513 மருத்துவர்கள் அவங்களோட உயிரையே தியாகம் பண்ணியிருக்காங்க, மக்களோட உயிரை காப்பாற்றுறாங்க. ஆனா இப்படியெல்லாம் சேவை பண்ற இந்த மருத்துவர்களோட நிலை கொஞ்சம்